அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் நம்ம டெஸ்ட் பேட்ச் இப்போ ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாணவர்களுக்கு உண்டான பொது அறிவினுடைய 2ஆம் வகுப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில், அதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் புதிதாக பார்க்கும் மாணவர்கள் யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ பார்த்துட்டு விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஸோ நமது மாணவர்கள் எல்லாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ண மாணவர்கள்லாம் இந்த வகுப்பை கவனிப்பவர்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போ கமெண்ட்ஸில் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செஞ்சுட்டு தொடர்ச்சியாக வகுப்புகளை கவனிங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சில பேர் சார் ஒரு ஷார்ட் நோட்ஸு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனால் அதிகப்படியான மாணவர்கள் இந்த மாதிரி புக்கை ரீட் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, புக்ஸை லைன் பை லைனாக ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய கூற்றுக்காரணங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம புக்கை முதல்ல தெளிவாக லைன் பை லைனாக படித்தா மட்டும்தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வகுப்புகள் நம்ம என்ன பண்ண போகிறோம், புக்ஸை அப்படியே ஒவ்வொரு ரீட் பண்ணி இந்த வாரம் என்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இப்போ போட போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது புதிதாக பார்க்கும் மாணவர்கள். ஸோ அவங்களாம் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நேற்று நம்ம ஒரு முதல் வகுப்பு போட்டிருந்தோம் சிந்து சமவெளி நாகரிகம். பார்க்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஃபோல்டர் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வகுப்பில் நம்ம தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற ஒரு பாடங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் முதல்ல நம்ம என்ன மெயினாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். நான் படிச்சிருப்போம் லாஸ்ட் கிளாஸில். மெசபடோமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதுதான் பழமையானது. ஃபஸ்ட்டு மெசபடோமிய நாகரிகம். இது 6600 ஆண்டு காலத்திற்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது பார்த்துக்கணும். திடீர்னு ஒரு கூற்று காரணத்தில் இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து நம்ம பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது முக்கியமாக பூம்புகார். இந்த மேல் பேராகிராஃப் பாருங்கள். இதெல்லாம் சும்மா கதைகளாக இருக்கும், ஒரு சின்ன பையனுக்கு சொல்கிற மாதிரி. இதில் இதுதான் இருக்கும் பாருங்கள். அரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகியவற்றைப் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன. அந்நகரங்களுள் மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை. தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஒரு தொன்மையான நகரங்கள் ஒரு 3 நகரம், மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 நகரங்கள் ரொம்ப தொன்மையானதாக இருக்கின்றாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதற்கான சான்றுகளை நமது பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இருந்தும் அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளில் இருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் இருந்தும் நாம் பெற முடியும். ஸோ என்றைக்குமே ஒரு சான்றுகள் எதுனா பல இலக்கியங்களில் எதுனா குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க, அதன் மூலிமா கண்டுபிடிப்போம். அப்புறம் யாராவது ஒரு புலவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பயணம் செஞ்சுருப்பாங்க. பயணம் செஞ்சு அந்த அனுபவத்தின் மூலமாக அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்புகள் எழுதியிருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு நகரம் இருந்தது, இந்த மக்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு அவங்க ஒரு தகவல் கொடுப்பதன் மூலமாக எந்த ஒரு இடத்தினுடைய வரலாற்று சான்றுகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி முதல்ல பூம்புகார் அப்படின்ற ஒரு நகரத்தை பற்றி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ண போகிறோம். பாருங்கள், பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகார் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். காப்பிய மாந்தர்கள் யார்? கோவலன், கண்ணகி யார்? சிலப்பதிகாரத்தினுடைய தலைவன் தலைவின்னு சொல்லலாம். கோவலன், கண்ணகி. ஸோ அப்போ இந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்க. சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய தலைவன் கோவலனும் தலைவி கண்ணகியும் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பூம்புகாரில் தான் அவங்க வாழ்ந்தாங்க, பிறந்த ஊர். அடுத்து, பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட. பூம்புகார் ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகார் கண்ணகி கோவலன் பிறந்த ஊர். அதே மாதிரி ஒரு துறைமுக நகரம், கப்பல் போக்குவரத்து இதெல்லாம் இங்கே நடைபெற்றது. ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருள்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருள்களை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. எப்பயுமே இப்போ நமக்கு ஒரு பொருள் நம்மக்கிட்ட நம்மளுடைய இடத்துல ஒரு சில பொருள்கள் விளைச்சல் ஆகலாம். சில பொருள் நம்மளுடைய மண்ணின் தன்மைக்கேற்ப அது விளைச்சல் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பொருள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது இன்னொரு இடத்துலேருந்து நம்ம அந்த பொருளை இறக்குமதி செய்வோம். அதேமாதிரி நம்மக்கிட்ட எஞ்சி இருக்கிற பொருளை மற்ற நாடுகளுக்கு, மற்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்வோம். ஸோ இதுதான் வழக்கமாக நடைபெறக்கூடியது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இதற்காக கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின.
கடல் வழி வணிகம் எங்கே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இப்போ நம்ம பக்கமே இருக்கிற பகுதியாக தான் தரை வழியில் போயிட்டு நம்ம கொடுத்துடலாம் பண்டமாற்று முறை என்ற மூலமாக. இது கடல் கடந்த வேறு ஒரு நாட்டுக்கு போகும் அப்படின்னும்போது துறைமுகங்கள் வந்து ரொம்ப அதுக்கு உருவாச்சு அப்படின்றாங்க. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் பூம்புகார் துறைமுகம். பூம்புகார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது முக்கியமானது. பூம்புகார் துறைமுகம் எங்கே இருந்துச்சுன்னா அரபிக்கடலா இல்லை வங்காள விரிகுடா கடல்னா வங்காள விரிகுடா கிழக்கு பக்கம் இருந்தது. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. பூம்புகார் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும், மயிலாடுதுறை. அது குறிப்பாக சொல்லணும்னா காவிரி ஆறு வந்து கடலில் கலக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்குது பூம்புகார் துறைமுகம். ஸோ இது முக்கியமானது. அடுத்து பூம்புகார் துறைமுகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நகரத்து புகார் காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. இந்த நகரத்துக்கு அதாவது பூம்புகாருக்கு இன்னொரு பேரெல்லாம் இருக்குது. ஒன்று புகார்னு சொல்கிறாங்க, காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு ஒரு 2 பேரை சொல்கிறாங்க. இது எல்லாமே பூம்புகார் தான். பூம்புகார்னாலும் ஒன்று தான், புகார் அப்படின்னாலும் ஒன்று தான், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னாலும் ஒன்று தான். இது 3மே ஒரே ஒரு பேர் தான், ஒரே ஒரு இடத்துக்கு உண்டான பேர் தான். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். பூம்புகார் வந்து இப்போ அன்றைய காலத்தில் சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் வந்து நம்ம தமிழ் மண்ணை ஆட்சி செஞ்சாங்க. அதில் வந்து இந்த பூம்புகார்ன்றது வந்து யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி பூம்புகார். அதேமாரி சேரர்கள் என்ன பண்ணாங்க, பாண்டியர்கள் எங்கே ஆட்சி செஞ்சாங்கன்றதெல்லாம் அப்படி பின்னாடி பார்க்க போகிறோம். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூலான சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம். இப்போ வந்து இந்த பூம்புகாரில் சிறப்பாக வணிகம் நடந்துச்சு அப்படின்னு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா பட்டினப்பாலை அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய நூல், அந்த நூல் மூலமாகவும் சில வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள் சொல்ல சிலப்பதிகாரம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், அந்த மாதிரி இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை, இந்த நூல் மூலிமா இதை அறிஞ்சிக்கலாமா. இதிலெல்லாம் வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்தினுடைய வணிகம் குறித்த தகவலெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், பூம்புகாரை பற்றி எந்த நூல்களெல்லாம் குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகே. இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகின்றன. இந்த 3 நூலில் சிலப்பதிகாரம் குறிப்பாக வந்து பூம்புகாரனுடைய சிறப்பை வந்து இண்டிவிஜுவலாக சொல்லுதாங்க. இதுவும் வந்து இண்டிவிஜுவலாக கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பை இது பூம்புகாரினுடைய சிறப்பை பேசுகின்ற நூல் இது அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்து சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயகன். அப்போ அந்த கண்ணகி இருக்காங்கள்ல காப்பிய தலைவி, அவங்களுடைய தந்தை பேர் மாநாயகன். மாநாயகன் அப்படின்னா என்னென்னா, மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். ஸோ இதுவும் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. மாநாயகன், கண்ணகியோட அப்பா பேர் வந்து மாநாயகன். மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன். அடுத்து நாயகன், கோவலனின் தந்தை வந்து மாசாத்துவன். கோவலனுடைய அப்பா பேர் வந்து மாசாத்துவன். மாசாத்துவன் அப்படின்னா என்னென்னா பெருவணிகன் என்பது பொருள். இதில் யார் பெரியவங்க அப்படின்னா பெருங்கடல் வணிகன் தான் பெரியவர். அதாவது கண்ணகியோடைய அப்பா தான் வந்து பெரிய ஆள். அவர் வந்து கடல் கடந்து வந்து பெருங்கடல் வணிகன்னு சொல்கிறாங்க. நிறைய கடல் கடந்து வந்து வணிகம் செஞ்சவர் அவர் மாநாயகன் என்பது. கோவலனுடைய தந்தை மாசாத்தோன்றது ஒரு பெருவணிகன். அவரை கட்டிலும் இவர் கொஞ்சம் சிறிய அளவில் வணிகம் செஞ்சவர் தான். அடுத்து இதிலிருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது தெளிவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த மன்னம் இருந்தன. தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலேயே வசித்திருக்கின்றனர். வெளியிலேருந்து வந்திருக்காங்க, ரோம் நாடு, கிரேக்கம் அப்படின்னு கடல் கடந்த நாட்டிலேருந்து ஆளுங்க வந்து இங்கே வணிகம் செஞ்சு இங்கேயே தங்கிட்டாங்க, இங்கே தங்கி வாழ்ந்திருக்காங்க. ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குறிப்புகளும் தோன்றின. எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. இப்போ அவங்க வந்து ஒரு மொழியில் இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இங்கே வந்து தங்கும்போது அவங்களுடைய மொழிகளை இங்கே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, நம்மளுடைய மொழிகளை அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் பல்வேறு மொழிகள் வந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இப்படி இதன் மூலியமாக கற்றுக்கிட்டாங்க. கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயின. வந்தாங்க, ஏன் இங்கே தங்குற சூழல் வந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும். இப்போ ஒரு பொருளை ஏற்றுமதி செஞ்சு அனுப்புகிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் இங்கே தங்கிட்டு அவங்க அப்புறம் போகணும் போது இங்கே இருக்கிற மக்களுடன் அன்பால் பழகி ஒருவருக்கொருவர் தங்களுடைய மொழிகளை வந்து பரிமாறி கற்றுக்கினாங்க. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கண்டிருந்தனர். அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர். இதனால் பண்டமாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. பண்டமாற்றத்துக்காக வந்தாங்க, தங்குறதுனால மொழிகளையும் மாற்றி கற்றுக்கினாங்க. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன.
சிந்தனை பரிமாற்றம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கும். இப்போ கிரேக்கத்துலேருந்து வராங்கன்னா அவங்க ஒரு சிந்தனைக்கு உட்பட்டு அவங்க நாட்டில் வாழுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கும். அதே மாதிரி தமிழருக்குன்னு ஒன்று இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் உரையாடும் போது இவங்களுடைய கலாச்சார பண்பாடை இவங்க கற்றுக்குறாங்க, அவங்களுடைய கலாச்சார பண்பாடை அப்படி மாற்றி மாற்றி பரிமாறி கற்றுக்குறாங்க. அடுத்து பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். ரொம்ப நேர்மையாக வாழ்ந்திருக்காங்க வணிகத்தில். மிகச் சரியான விலைக்கு பொருள்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது. இப்போ பட்டினப்பாலைன்றது வந்து சிலப்பதிகாரத்தினுடைய இதை பற்றி சொல்லுது. பட்டினப்பாலை என்ற நூல் வந்து பூம்புகாரினுடைய அந்த வணிகத்தை பற்றி சொல்லுது. இந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க. விலையை வந்து அதிகரித்து விற்கல, சரியான விலைக்கு தான் எந்த ஒரு பொருளையும் விற்றுட்டு நல்ல நேர்மையாக வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பட்டினப்பாலை கூறுகிறதாம். பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பட்டினப்பாலை என்னுடைய ஆசிரியர்னு ஜிகேவில் கேட்பாங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் வாழ்ந்த காலம் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வாழ்ந்த காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு. கிமுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்தே புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளும். ஏன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டிலே அந்த புலவர் வாழ்ந்து அவர் வந்து ஒரு நூலை எழுதி அதை பூம்புகாரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னும்போது அப்போ எவ்வளோ பழமையான அந்த நகரமாக இருந்திருக்கு பூம்புகார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரைவழிகள் தடங்கள் வழியே இறக்குமதியானது. இதெல்லாம் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் நல்லா பார்த்துக்கணும். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, குதிரையை வந்து நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு இல்லை. குதிரை வந்து நம்ம வேறு நாட்டிலேருந்து தான் வந்தது. கடல் வழியாக தான் அரேபிய நாடுன்னு சொல்லுவோம், அரேபிய குதிரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெளிநாட்டுகளிலிருந்து கடல் வழியாக குதிரையை வந்து நம்ம தமிழகத்தை இறக்குமதி செஞ்சாங்க. அதேமாரி கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதி செஞ்சின. கடல் வழியாக குதிரையை, தரை வழியாக கருமிளகு, அப்புறம் வந்து வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து பொறுத்துக்கள் கேட்பாங்க. கடல் வழியே குதிரைகள், தரை வழியே கருமிளகு, வடமலையிலேருந்து தங்கம், அப்புறம் அடுத்து வேறு கீழே இருக்காங்க பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதியாயின. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே இறக்குமதி ஆச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் பார்த்துக்கணும். குதிரைகள் எங்கேருந்து இறக்குமதினா கடல் வழியாக குதிரைகள் வந்துச்சு. கருமிளகுன்றது தரை வழியாக இறக்குமதி செஞ்சாங்க. தங்கம் என்பது வடமலையிலிருந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது சந்தனம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைனா கேரளா பக்கம், கேரளாவெலாம் சந்தனம் அதிகமாக இருக்கும் பாருங்கள். அடுத்தது தென்கடல் பகுதியிலிருந்து முத்துனா தூத்துக்குடினா முத்து குளித்தலுக்கு பெயர் பெற்றுக்கணும். அப்போ தென்கடல்ன்றது வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பக்கம். ஸோ அங்கேருந்து வந்து முத்தை வந்து இறக்குமதி செஞ்சாங்க எந்த பூம்புகார் நகரத்திற்கு. அடுத்து கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், கிழக்கு பகுதினா அந்த வங்காள விரிகுடா கடலிருந்து பவளம் இறக்குமதி செஞ்சாங்க. உணவுப் பொருட்கள் ஈழத்திலிருந்து, ஈழம்னா இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து இறக்குமதி செஞ்சாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. இப்போ நேற்று சிந்து சமொழி நாகரிகம் நாம் பார்த்த மாதிரி புகார் நகரம் இந்த நகர அமைப்பு சூப்பராக இருந்தது தான். அந்த தெருக்கள்லாம் வந்து ஒழுங்காக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. தெருக்கள் நேராக அகன்றதாக இருந்தது அப்படின்னு புகார் நகரத்தை சொல்கிறாங்க. இங்கு கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கண்டிப்பாக ஒரு துறைமுகம் இருந்துச்சுன்னா ஒரு கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கும். அது செப்பனிடுதுன்னா அது சரி செய்யக்கூடிய தளம் தான் செப்பனிடுவது அப்படின்னு அதெல்லாம் இருந்திருக்கும். பூம்புகார் நகர் வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். ஏற்கனவே சிலப்பதிகாரம் தான் பூம்புகாருடைய சிறப்பை பற்றி பேசுது. அந்த பூம்புகாரத்தில் ஒரு காண்டங்கள் இருக்கும், 3 காண்டங்கள். அந்த மாதிரி புகார், வஞ்சி, மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம் 3 காண்டம் இருக்கும். அதில் புகார் காண்டத்தை படிக்கிறதுனால பூம்புகாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பட்டினப்பாலை அப்படின்ற நூலை படிக்கிறதுனாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடற்சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். கண்டிப்பாக இந்த நகரம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துச்சு. அதாவது கிபி 200 வரை இருந்துச்சு. கிபி 200 வரை இருந்துட்டு சில கடல் சுனாமியினால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் பூம்புகாரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து மதுரை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர்
பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப தொன்மையானது. ஏன்னா சங்கம் வளர்த்த நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை. இதுவும் ஒரு கேட்கலாம். சங்கம் வளர்த்த நகர் என்று பெயர் பெற்ற ஊர் எதுனா மதுரை. பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். இப்போ மதுரை வந்து நம்ம என்ன நினைப்போம், பாண்டியர்களும் ஆட்சி செய்ய நினைப்போம். பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் சோழர்கள் களப்பிரர்கள் இவங்க எல்லாருமே ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. 3 பேருமே மதுரை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். அதாவது ஸ்டார்டிங்கில் பாண்டியர்கள் இருந்துட்டு அப்புறம் சோழர்கள் வந்துட்டு அப்புறம் களப்பிரர்கள் வந்தாங்க. அது வந்து பண்டைய காலத்தில். அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா பிற்கால சோழர்களும். ஏன்னா சோழர்கள் சோழர்களை வீழ்த்திட்டு களப்பிரர்கள் வராங்க. களப்பிரர்களை வீழ்த்திட்டு மீண்டும் வந்து சோழர்கள் எழுச்சி பெறாங்க. அதான் பிற்கால சோழர்கள். அப்புறமேட்டுக்கு அதேமாதிரி பாண்டியர்கள் எழுச்சி பெறாங்க, பிற்கால பாண்டியர்கள். அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள் வராங்க, கடைசியாக ஆட்சி புரிகிறாங்க. இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு அப்புறம் சோழர்களுக்கு அப்புறம் களப்பிரர்கள் வராங்க. இது பண்டைய காலத்தில். இடைக்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, சோழர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று பிற்கால சோழர்களாக வராங்க. அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் பிற்கால பாண்டியர்கள் வராங்க. அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள் வராங்க. இந்த படிநிலைகள்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாண்டியர்களுக்கு, சோழர்களுக்கு, களப்பிரர்கள், நாயக்கர்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொருக்குன்னு ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் இருக்கும். இதனால் கலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாயில் கிடைத்துள்ளன. இப்போ கீழடி, இப்போ ஒரு எக்ஸாம் குரூப் 4ல் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸை கொடுத்துட்டு இது எந்த பகுதியை சேர்ந்த இடம்னு கேட்கலாம். இப்போ கீழடின்றது வந்து ஒரு அகழாய்வு செய்யப்பட்ட இடம். அது எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. ஸோ அந்த அகழ்வாயில் இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். கீழடி எங்கே இருக்குன்னா மதுரையில். ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்குண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, கொஸ்டினில் கேட்கலாம். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேரும். இந்த 49 பேர் வந்து ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து, கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. இப்போ ஏற்கனவே படிச்சிட்டோம், முன்ன பார்த்தோம். சந்தனம் எங்கேருந்து வந்துச்சான்? மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் வந்துச்சுன்னு நம்ம இறக்குமதி செஞ்சாங்க. பூம்புகாருக்கு நம்ம படித்தோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பூம்புகார் நகரத்திற்கு சந்தனம் எங்கேருந்து வந்ததுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து, அதாவது கேரளா பக்கம் இருந்து. இந்த மதுரைக்கு வந்து சில பொருட்களை வந்து கொண்டு வந்தாங்க, இறக்குமதி செஞ்சாங்க. என்னதுன்னா அகில், சந்தனம் அப்படின்னு ஒரு 2 பொருளை வந்து நறுமண பொருட்கள் கொண்டு வந்தாங்க. எங்கள் மதுரைக்கு. அது எங்கே இருந்துன்னா தொண்டியிலிருந்து கொண்டு வந்தாங்க. கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து கொண்டு வந்தாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பூம்புகாருக்கு வந்து சந்தனம் எங்கேருந்து வந்ததுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து. மதுரைக்கு எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா தொண்டின்ற ஒரு பகுதி. எங்கே இருக்குது தொண்டி? கிழக்கு கடற்கரையில், வங்காள விரிகுடா இந்த கடல் பக்கம் இருந்து தொண்டியிலிருந்து இது இறக்குமதி செஞ்சாங்க, அகில், சந்தனம் அப்படின்னு. அடுத்து, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். இஸ்ரேல் நாட்டில் ஒரு அரசன் தான், அவன் பேர் சாலமோன். அவன் வந்து முத்தை என்ன பண்ணுறான், உவரி அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவங்க நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சான் முத்துக்களை. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். அடுத்து, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்குங்க. சாலமன் அவர் வந்து முத்து வந்து இறக்குமதி செய்கிறார். எங்கே இருந்த? உவரி அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து, பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து பூம்புகாரனுடைய துறைமுகம், பூம்புகார்னு துறைமுகம் அது யார்? சோழர்களுக்கு துறைமுகம். பாண்டியர்களுக்கு துறைமுகம் இது கொற்கை. அது எங்கே இருக்குதுன்னா மதுரையில் இருக்குது. அந்த கொற்கைக்கு பக்கத்தில் உவரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருந்து தான் முத்தம் என்ன பண்ணுறான், இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து தன்னுடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்கிறான். அடுத்து, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. கேட்கலாம், இதுவும் ஒரு கொஸ்டின்ஸ். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு அமர்ந்துள்ளது? பண்டைய காலத்தில், சங்க காலத்தில், பண்டைய நகரத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னா மதுரையில் இருந்தது. ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான கொஸ்டின்ஸ். பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது மதுரையின் புகழுக்கு ஒரு சான்றாகும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான நாணயங்களும் அச்சடிச்சிருக்காங்க, பிற நாட்டினுடைய நாணயங்களும் வந்து மதுரையில் அச்சடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பேராகிராஃப். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றி தகவல் உண்டு. இவர் யார்? மெகஸ்தனிஸ்ன்றது வந்து ஒரு புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர். இவரும் ஒரு குறிப்பு எழுதுகிறார், அதான் பயண குறிப்புகள்ன்றது. மதுரையை பற்றி தகவலை இவருக்கு சொல்கிறார். மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அஸ்தசாஸ்திரில் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமான பாயிண்ட்.
இந்த பேராகிராஃப் முக்கியமானது. அதாவது மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சர். சந்திரகுப்தர் யாருன்னா மௌரிய வம்சத்தினுடைய அரசர், மௌரிய பேரரசன் அரசர். அவருடைய அமைச்சர் தான் சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலில் மதுரை பற்றி குறிப்பிடுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்த சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சாணக்கியர். இந்த சாணக்கியர் யாருடைய அமைச்சராக இருந்தார்னா சந்திரகுப்தருடைய அமைச்சராக இருந்தார். இந்த சந்திரகுப்தர் யார் அப்படின்னா மௌரிய வம்சத்தினுடைய அரசர் இவர். ஸோ இப்போ இந்த மௌரிய வம்சத்தின் அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு நூலை எழுதி அந்த நூலில் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்கார். அவ்வளோதாங்க. இப்போ மதுரை பற்றி 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் அவருடைய குறிப்புகள் இருக்குது. சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்துலேயும் அதன் குறிப்புகள் இருக்குது. ஓகேங்களா மதுரையை பற்றி. அடுத்து மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானை கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்தது. இந்த மதுரை நகரை சுற்றி அகழி இருக்குதான். அந்த அகழியில் ஏனை கூட செல்கிற அளவுக்கு சுரங்கப்பாதை அமைச்சிருந்தாங்களாம். ஸோ அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது அந்த மேலே ஒரு பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா 24 மணி நேரமும் அங்கே ஏதாவது வணிகம் நடைபெற்றுனே இருக்கும், வியாபாரம் நடந்துனே இருக்கும். நைட்டில் நாங்கள் கூட ஒரு டைம் மதுரைக்கு போகும்போது நைட்டில் 1 மணிக்கெலாம் இட்லி சாப்பிடுவோம். ஸோ அதனால் மதுரை வந்து எப்போ போனாலும் அவங்களுக்கு உணவு கிடைக்கும், வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க பாருங்கள். நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. முக்கியமாக 2 அங்காடிகள் இருந்துச்சு. அங்காடினா தானியங்களை விற்கும் இடம் தான், அதாவது பொருட்களை விற்கிற இடம் தான் வந்து அங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடியாகும். அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். இப்போ நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னா நாலுனா பகல், அல்னா இரவு, அவ்வளோதாங்க. இது ஒரு சொற்பொருள். நாலுனா பகல், அல்னா இரவு. அப்போ பகலில் உருவாக்கக்கூடிய இது வியாபாரம் செய்யக்கூடிய அந்த அங்காடி நாலங்காடி, இரவு நேரத்தில் வியாபாரம் செஞ்சால் அது அல்லங்காடி. இரவு நேரத்து அங்காடி ஆகும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அங்கடியில் பொருள்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது அப்படின்றாங்க. அவ்வளோதான் மதுரை, இவ்வளோ கொடுத்துருங்க. அடுத்து காஞ்சி நகர், 3வதாக காஞ்சிபுரம், சேரர்கள் வாழ்ந்த பகுதின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் என்ன வருதுன்னு. கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கிறோம் அல்லவா. இப்பள்ளிகளில் காஞ்சி நகரம் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டது. பள்ளிகள் வந்து காஞ்சிபுரத்தில் தான் ஃபஸ்ட்டு முதல் அதிகமாக அமைக்கப்பட்டதுன்றாங்க. கல்வியின் நகரம்னு கூட சொல்லலாம் காஞ்சிபுரத்தை. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். அப்போ சமணர்களும் வந்திருக்காங்க, புத்தர்கள் வந்து கல்வி பரப்பதற்காக காஞ்சிபுரத்தில் தான் கல்விக்கு பெயர் பெற்று ஊறுது. அதனால் இப்போ சமண மதத்தை சேர்ந்தவங்க அந்த மாணவர்களுக்கு ஒரு பள்ளிகள் அமைச்சு வகுப்புகள் நடத்துகிறாங்க. புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இப்போ அந்த மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. நாலந்தா பல்கழகத்தில் பயின்ற சீன பயணி இவான் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் வந்திருந்தார்? சீன பயணியான யுவான் சுவாங். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கடிகை அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய கூடுதல் படிப்புக்காக வந்திருந்தார். அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து காஞ்சிபுரம் வந்து கல்வியில் சிறப்புற்று இருந்திருக்குன்றதை பாருங்கள். கல்வி கற்கும் இடமாக இருந்திருக்குது. ஏன்னா வந்து யுவான் சுவாங் வந்திருக்கார். சீனாவை சேர்ந்த ஒரு பயணி, நாலந்தா பல்கழகத்தில் பயின்ற ஒரு பயணி வந்து அங்கே படிச்சுட்டு அங்கேயுமே கல்வி பார்த்தாத காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார் கூடுதல் படிப்புக்காக. அப்படின்னா நாலந்தாவிலே இல்லாமல் ஒரு கல்வியெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்குது. அப்போ அதை நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் காஞ்சிபுரத்தை பற்றி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரமாக அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் பாருங்கள். தகவல் பேழைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம்னு இருக்குது பாருங்கள். தகவல் பேழையில் புகார் நகரம் என்பது துறைமுக நகரம்னு சொல்கிறாங்க. புகார்னா வந்து துறைமுக நகரம், மதுரைனா வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். துறைமுகம்னாவே புகார் பூம்புகார் காவிரி பூ மட்டும் ஞாபகம் வந்துடும். வணிக நகரம்னா மதுரை ஞாபகம் வந்துடும். கல்வி நகரம்னா காஞ்சிபுரம். அடுத்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய ஒரு லைனு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்னா கவிஞர் காளிதாசர். அடுத்து கல்வியில் கரையலாத காஞ்சி என்று நாயன்மார்கள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புரிந்துள்ளார். இதுவும் ரொம்ப முக்கியமான இந்த 2 லைனும். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னால் காளிதாசர், கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னால் யாருன்னா திருநாவுக்கரசர். இவர் யாருன்னா நாயன்மார்களுள் முதன்மையானவர். நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63 பேரா? அதில் ஒரு நாயன்மார்கள் 63 பேர் தான் நினைக்கிறேன்.
ஆழ்வார்கள் தான் 12 பேர், நாயன்மார்கள் 63 பேர். அதில் திருநாவுக்கரசர் முதன்மையானவர். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றை யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். யுவான் சுவாங் இது தான் படிக்கிறதுக்கு வரார்ல, அவர் வந்துட்டு ஒரு கருத்து சொல்லிட்டு போகிறார். புத்தகையா, சாஞ்சி அப்படின்ற போன்ற சொல்லக்கூடிய 7 இந்திய புனித தலங்கள் இருக்குது, அதில் காஞ்சியும் ஒன்று அப்படின்றாங்க. 7 புனித தலத்தில் காஞ்சிபுரம் ஒன்று அப்படின்னு யார் சொன்னதுன்னா வரலாற்று ஆசிரியர், அது குறிப்பாக சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி ஆகும். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்களாம். அடுத்தது இச்செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பு அறியலாம். காஞ்சி வந்து கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ கல்வியின் நகரம்னாலும் காஞ்சி, கோவில்களின் நகரம்னாலும் காஞ்சி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்கு உள்ள கைலாசநாதர் கோயில் புகழ்பெற்றது. அப்போ தான் படிச்சிருப்போம், காஞ்சி கைலாசநாதர் கோயில் இங்கே புகழ்பெற்ற கோயில்ன்றாங்க. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசம்மன் கற்கோயிலை கட்டினார். அப்போ காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டி ஒரு யார்? ராஜசம்மன். இது ஒரு கொஸ்டின்ஸ். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டி ஒரு யார்னா ராஜசம்மன். இவர் யாருன்னா பிற்கால பல்லவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடவேரை கோயில்கள் கட்டப்பட்டன. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். கூட்டுக்காரன்னு கேட்பான். பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடவேர் கோயில்களே பல்லவர்கள் தான். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றாகும். அப்போ பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் எங்கு கழித்தார்னா காஞ்சிபுரம். ஞாபகம் வச்சுக்கணும். மணிமேகலை எதுக்கு வராங்க? மணிமேகலை அப்படின்றது அந்த இரட்டை காப்பியங்களில் 2வது காப்பியம். அந்த காப்பியத்தினுடைய தலைவி மணிமேகலை. அவங்க வந்து கடைசி சாகர அந்த காலகட்டத்தில் எங்கே இருந்திருக்காங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்திருக்காங்க. வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் ஒன்று. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கு கல்வி நகரம் ஒன்று, கோவில்களின் நகரம் ஒன்று, ஏரிகளின் மாவட்டம் ஒன்று. ஏன்னா பல வகையான நிறைய ஏரிகள் வந்து இங்கே உருவாக்கியிருக்காங்க. கரிகால் சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்ளலாம். தமிழர்கள் வந்து இங்கே திருச்சி கல்லணையில் கரிகாலம் கட்டுறான் ஒரு கல்லணை. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஏரிகள், கால்வாய்கள் இதை பற்றி தமிழர்கள் வந்து நீர் மேலாண்மை திறனில் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய 3 நகரங்கள் மட்டுமல்லாமல் கொற்கை, வஞ்சி, தொண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை கண்டறிய முடியும். நன்றி. இத்துடன் இப்பாடத்தை நிறைவு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் முக்கியமானது. இதில் வந்து இப்போ இந்த பேராகிராஃபு ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த பாக்ஸில் இருக்குது. இது கேட்பாங்க கண்டிப்பாக. சேரநாடு அப்படின்னா எந்தெந்த பகுதியெல்லாம் சேரநாடுன்னு சொல்கிறான். இப்போ கோயம்புத்தூர், கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகளெலாம் சேரநாட்டில் சேர்ந்தது. ஞாபகம் வச்சணும். எல்லாம் அந்த கிழக்கு மேற்கு பக்கம் இருக்கிறது. கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இதெல்லாம் மேற்கு பக்கம் இருக்குது. அப்புறம் கேரளா இதெல்லாம் சேரநாடு. சோழ நாடுனா இந்த பக்கம் பாரு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து சோழ நாடு. பாண்டி நாட்டில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் தென் மாவட்டங்கள் இதெல்லாமே. தொண்டை நாட்டில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. ஸோ இந்த பாக்ஸை வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ இதில் இருந்து கேட்பாங்க. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு இது எந்த பகுதியை சேர்ந்தது, சேரநாடா சோழநாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா கூட்டு காரணத்தில் திடீர்னு பாண்டிய நாட்டை சேர்ந்த திருவள்ளூர் இல்லைனா சோழ நாட்டை சேர்ந்த திருவள்ளூர் அப்படின்னா தப்பு. திருவள்ளூர்ன்றது தொண்டை நாட்டை சேர்ந்தது. அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. மீள் பார்வையில் என்ன அதில் சொன்னதே தான் சொல்லி தருப்பாங்க திரும்பவும். இப்போ பாருங்கள், சோழ நாடுனா இந்த பேராகிராஃப் முக்கியம். இது கேட்பாங்க. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றருடைத்து. ஏன்னா சோழ நாட்டில் தண்ணி இருக்குது, விவசாயம், அதனால் சோறு போடுறாங்கன்னு வச்சுங்க. பாண்டிய நாட்டில் கடலில் முத்து எடுக்கிறாங்க, முத்துடைத்து. சேர நாடத்தில் வேலமுடைத்து. தொண்டை நாடுனா தொண்டை நாடுனா இந்த படிக்கிறவங்க தான் காஞ்சிபுரம், தருமபுரி இதெல்லாம் தொண்டை நாட்டை சேர்ந்தது. இது வந்து சான்றோர்கள் எடுத்துனா அதிகமான கல்வி நிலையங்கள் சான்றோர்கள் வாழ்ந்த இடம், அதனால் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து இது மற்றதெல்லாம் தகவல் பள்ளியெல்லாம் கொடுத்துருப்பாங்க.
இந்த கலைச்சொற்கள்லாம் ஒவ்வொரு இதுவுமே படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக திடீர்னு இந்த எக்ஸாமில் கேட்கலாம். இந்த டைம் கண்டிப்பாக எனக்கு புக்கில் இருந்து தான் எல்லாமே கேட்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம். கடல் வர்த்தகம் அப்படின்னா மெரிடைம் டேபிள், வெளிநாட்டவர்னா ஃபாரினர், கலத்தல்னா பிளண்டிங், நேர்மைன்னா இன்டெகிரிட்டி, நியாயமான விலைன்னா லெஜிட்டிமேட் ப்ரைஸு, பழமைத்தன்மைனா ஆன்டிக்வைட்டி, புனைப்பெயர்னா சொப்ரிக்வைட், நாணயச்சாலைனா மின்ட்டு, அகழின்னா மோட்டு, இதெல்லாம் படிச்சுங்க. இப்போ பாருங்கள், 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுனா மெசபடோமியா. மெசபடோமியான்றது ஈராக்கை சேர்ந்தது. அதுக்கு ஆன்சர் அதுதான் வரும். இவற்றில் எது தமிழக நகரம் அப்படின்னு கேட்குறாங்க. காஞ்சிபுரம் தான். அடுத்து வங்காள விரிகுடாவின் தொடர்பில்லாத நகரம் இது. வங்காள விரிகுடானா அங்கே பாருங்கள், காஞ்சிபுரம், தொண்டி, கொர்க்கை, பூம்புகார். பாருங்கள், பூம்புகார், தொண்டி, காஞ்சிபுரம், கொர்க்கை இதெல்லாம் வந்து கிழக்கு பக்கம் இருக்குது. இதெல்லாம் வங்காள விரிகுடா தொடர்புடையது. காஞ்சிபுரம் கிடையாது. இந்த பக்கம் இதுதான் ஆன்சர். தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது எதுனா கல்லணை, காஞ்சிபுரம் ஏரிகள். அப்போ 1, 2 சரி. எதனா ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். நான் இருக்குது பாருங்கள், இ ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் இது தொன்மையான நகரம் அல்ல. மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் தொன்மையானது, சென்னை தான் தொன்மை இல்லாதது. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு சென்னை. கீழடி அகழ்வாய்களுடன் தொடர்புடைய நகரம் இது. கீழடி அகழ்வாய்னா கண்டிப்பாக அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். கீழடினா நம்ம படிச்சிடணும், மதுரை தான். இதெல்லாம் வந்து வேறு பகுதி, அவ்வளோதாங்க. இந்த இப்போ கூற்றுக்காரணம் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தவறான இணையை கண்டடிக்க. வடமலையிலேருந்து என்ன வந்துச்சு, தங்கம் வந்துச்சு, கரெக்டு. மேற்கு மலையில் சந்தனம், தென்கடல் முத்து, கீழ்கடல்னு அகிலா வரல. கீழ்கடல்லேருந்து என்னது முத்து, பவளா இப்படி தான் வந்திருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர், தவறான இணை இ ஆப். ஸோ இந்த மாதிரி வந்து புக்கை நீங்கள் படிச்சுனாவே பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் உங்களால் சூப்பராக பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் எது எது முக்கியமானது அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. இதுதான் முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி நம்ம தெளிவாக ஒரு லைன்ஸாக படிச்சுட்டு போகும்போது எக்ஸாமில் அவங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.